வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பனானா லஸ்ஸி போடுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் சம்டைம்ஸ் வாழைப்பழம் வாங்கி வச்சுருப்போம். அது இந்த மாதிரி கருப்படிச்சிடும். அதெல்லாம் தூக்கி போட்டுறக்கூடாது. அதெல்லாம் என்ன பண்ணணும்னா தோலை உரிச்சிட்டு நல்லா இருக்க சைடை மட்டும் எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இது என்ன பழமே பாஸ் பண்ணுற நல்லா இருக்க பகுதியை மட்டும் போடுவோம். செவ்வாழை உடம்புக்கு நல்லது, சாப்பிடுங்க. புதுசாக கல்யாணம் ஆனவங்க சாப்பிடுங்க, டெய்லி சாப்பிடுங்க, விடாமல் சாப்பிடுங்க, நல்லது. ரொம்ப இப்படிதாங்க பழத்தை வாங்கி வச்சுட்டு தேவைയുള്ള பழத்தை மட்டும் வாங்கி வைங்க. வீட்டில் அதிகமாக வாங்கி வச்சு இப்படி வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ நான் என்னை மாதிரி ஆள் இருந்தால் லஸ்ஸியை போட்டு குடிச்சு போடுவாங்க, மற்ற ஆளெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க. இப்போ ஒரு பழம் திருச்சியில் 27 ரூபாய்க்கு விற்கிது. பாப்பாக்காண்டி வாங்கி வச்சேன். வெட்டி வச்ச பழத்தை மிக்சியில் போட்டுக்கிடுவோம். மிக்சியில் ஜாரு. அப்புறம் வீட்டில் தயிர் இருந்துச்சுன்னா ஊற்றிக்கோங்க. ஹட்சன் தயிர் இருந்தால் நல்லது. இது வீட்டு தயிர். வீட்டு தயிர் தான் நல்லது. ஆமாம். அப்புறம் தேவையான அளவு நாட்டு சர்க்கரை. ஜீனிலாம் போடாதீங்க, ஜீனிலாம் உடம்புக்கு கெடுதி. நாட்டு சர்க்கரை உங்களுக்கு இனிப்பு நிறையா வேணும்னா அள்ளி போடுங்க, மனசார போடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் இந்த பாதாமு கீதாமு அது இதுன்னு போடுங்க. பாதாம் போடுங்க. பிஸ்தாலாம் வருது. பிஸ்தாலாம் போட முடியாது. முந்திரி நார்மல் முந்திரி இல்லை, அதனால் பெப்பர் முந்திரியை போடுவோம். 2 போதும். செவ்வாழையே சத்து தான், இது அதுக்கு சத்து. அப்புறம் ஜார் மூடிக்கிடுவோம். கொண்டு போய் மிக்சியில் அரைச்சிடுவோம். அவ்வளோதான், ரெடி ஆகிட்டு சுவிட்சை போடுங்க. பாருங்க, நாட்டு சக்கரை தான் எல்லாம். அப்படியே ஊற்றி சர்வ் பண்ணணுமா? சர்வ் பரிமாறுங்க. அப்படியே ஒரு ஹார்ட்டின் ஷேப்பு இப்படி போட்டுங்க. ஹார்ட்டின் ஷேப்லாம் உங்களுக்கு வீடியோவுக்கு தெரியாது, எங்கள் கண்ணுக்கு தான் தெரியும். அவ்வளோதாங்க, குடிச்சு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க. அருமையான பனானா லஸ்ஸி.